வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் 26ஆம் எப்படி இருக்க போகுது. மகரம். மகர ராசியில் 2 கிரகங்கள் வக்கரமாக இருக்கிறது. ரொம்ப பிடிவாதம் இருக்கும். கணவன் மனைவினோட கொஞ்சம் ஈகோஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். வெளி வட்டார தொடர்புலையும் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பதற்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே நேரத்தில் 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். என்னடா அதுன்னு இளைய சகோதரர் மேலே ஒரு பற்று ஒரு பாசம்லாம் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் தவிர்க்க முடியாது. கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது குடும்பத்து மேலே ஒரு பெரிய பட்டுதல் இருக்கும். ஏதாச்சும் பெருசாக குடும்பத்தை கொண்டு வரணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4ஆம் அதிபதி உங்களுக்கு 9ல் இருக்கார். இதுவரை இருந்த ஸ்ட்ரகிள் போன வாரம் பார்த்திங்கன்னா எல்லாமே 8ல் இருக்கும்போதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய அவமானங்கள், டென்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் நீங்கி இருக்கும். பட் இருந்தாலும் 9ஆம் இடத்துலையும் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கும்பொழுது அப்பா சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. அப்பா கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சூரியன் செவ்வாய்ங்கும்போது மேல் அதிகாரிகளையும் குறிக்கும். யூனிஃபார்ம்டு பீப்புள், போலீஸ் சம்மந்தமான விஷயங்கள், யூனிஃபார்ம்டு பீப்புள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆட்கட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாரோ போலீஸ்காரர் மடக்குனாருன்னு சொல்லிட்டு நான் யார் தெரியுமானிங்கன்னா பொலியல்னு வாங்கிக்க வேண்டியதா. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நம்ம ஆளுங்க வாய் சரி இருக்காது. ஏன்னா கிரகங்கள் தானே, சூரியன் செவ்வாயெல்லாம் ஒன்றா இருக்கும்போது தென்னோட்டா பேசுவோம். யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு தில்லாக பேசிட்டு ஃபோன் அடிப்போம். அவன் ஃபோன் எடுக்க மாட்டான், நம்மளை போட்டுருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குன்றதுனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. அதுவும் அப்பா கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க. எங்கள் அப்பா கிட்டலாம் நம்மலாம் பேசவே முடியாதுங்க. அந்த காலகட்டத்திலலாம் பெல்ட் எடுத்து பிச்சு விடுவா அப்படி. இப்போ அப்படிலாம் இல்லைங்க. இப்போ பசங்க கேஸ் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ அப்பாவை பசங்க அடிக்காமல் இருந்தால் சரி, அந்த லெவலில் தான் போயிட்டுருக்கு. நல்ல விஷயந்தான், விடுங்க, காலமாற்றம் தான். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதி செவ்வாய் 9ல் இருக்கனால சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. சொத்துக்களில் ரொம்ப பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வழக்குன்றதை விட வாக்குவாதங்கள் வரும். தாயார்கிட்ட எல்லாம் போய்ட்டு தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது, அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் பெரிய பெரிய கனவுகளோடு இருப்பாங்க. நல்ல நியாயமான கனவுகளாக இருந்தால் கண்டிப்பாக இது பண்ணுங்கள். இது அடுத்தது ராகு உங்களுக்கு சூரியனுடைய சாரத்தில் அடுத்த வாரத்தில் போகிறார். கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய பேராசை பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாராச்சும் நம்மளை கட்டையை கிளை போடணுங்க. ஏன்னா அதுதான் ஒரு நடக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நான் பெருசாக பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இதை பண்ண இழுத்துட்டுருவாங்க. அந்த மாதிரி விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10ல் இருக்கிற வேலை செய்கிற இடங்கள் நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ரொம்ப குதூகலம், சந்தோஷம் எல்லாமே இருக்கும். கேட்ட இடத்துல பணம் வரதெல்லாம் ரொம்ப சூப்பருங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் டென்ஷன் தான். என்ன மாதிரி டென்ஷன்னா, வீட்டுக்கு அப்பா கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த விசா, அந்த பாஸ்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. கணவன் மனைவினோட அந்த ஈகோ கிளாஷஸ்லாம் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது பொருளாதார ரீதியில் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 8 9 அப்பா மெயினாக அப்பா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பா. தேவையில்லாத கோபத்தில் அவர்கிட்ட போய் எதுவும் கேட்டுறாதீங்க. சண்டை போடாமல் இருந்து கொஞ்சம் இந்த ஒரு மாதம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும். நல்ல வளர்ச்சிகள், நல்ல முன்னேற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ல் கேது இருக்கிறது பார்த்திங்கன்னா பழைய தொழிலில் இருக்கிற வழக்குகள்லாம் நீங்கள் ஒரு வர வேண்டிய பணங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த வாரம் என்னென்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி ரொம்ப நாளாக பிறந்ததுலேருந்தே கடனில் தாங்க இருக்கேன் அப்படின்றவங்களாம் கூட அந்த சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு அமைதியாக ஒரு அரை மணி நேரம் பிரார்த்தனை பண்ணுவதால் உங்கள் கடன்கள் நீங்கி ரொம்ப வளமான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படுங்க. 24ஆம் தேதி அன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கி அந்த விநாயகருக்கு அது சங்கடஹர சதுர்த்தி பூஜை பார்த்திங்கன்னா ஈவினிங் நடக்கும். ஒரு அருகம்புல் போட்டு அமைதியாக ஒரு பிரார்த்தனை போடுங்க. சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.